ஹாய் காய்ஸ். நேத்திக்கு என்னமோ தெரிலங்க, ஒரே ஜாலியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டேன்னே சொல்லலாம். நேத்திக்கு என்னோட மதர் இன் லாக்கு வந்து நேத்திக்கு பர்த்டே. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு குட்டியாக வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். யாருமே கூப்பிடல. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். இருந்து ஒரு குட்டியாக ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என் பெரிய பையன் ஊட்டி விட்டான். அதுக்கப்புறம் என் சின்ன பையன் வந்து கேக்லாம் ஊட்டி விட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என் குட்டீஸுங்க 2 பேருமே ரொம்ப பெரிய மனுஷங்களா ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷங்களா ஆயிட்டாங்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க பாட்டிக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அவங்க பாட்டிக்கு மொபைல் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்க அப்படின்றதே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசித்து செய்யும் போது தான் நம்மளுக்கு தோணவே ஆரம்பிக்குது. ஸோ என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 தான். ஸோ இந்த மொபைல் தான் வாங்கியிருந்தாங்க, சில்வர் கலரு. ஸோ என் மாமியாருக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் பேரம் பசங்கள்லாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தானே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஓவரான ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, சாப்பாடு தான். நம்ம வந்து கேஎஃப்சி, பர்கர்னு இப்படி எல்லா ஐட்டத்தையும் நல்லா வச்சு விட்டு கட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து பர்த்டே ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சோறும் அப்புறம் வந்து கோழி குருமாவும் வந்து செஞ்சுருந்தோம். நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டாடா.